السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وذروا ظاهر الإثم وباطنا إن الذين يكسبون الإثم سيجزون بما كانوا يقترفون. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: كان يقول في سجوده: اللهم اغفر لي ذنبي كله ودقه وجله وأوله وآخره. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே உலகை பொறுத்தவரை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு உள்ரங்கம் வெளிரங்கம், உள்பகுதி வெளிப்பகுதி நாம் இயல்பாக காண முடியும். நாம் நமது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாகட்டும், நாம் உலகில் வெளிப்புறங்களில் காணப்படக்கூடிய நமது வீடுகளிலிருந்து, நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களிலிருந்து, வீட்டினுடைய அத்தியாவசிய பொருட்களிலிருந்து, எந்த ஒரு பொருளிலும் உள்பகுதி வெளிப்பகுதி, உள்ரங்கம் வெளிரங்கம் நம்மால் இயல்பாக அடையாளம் காண முடியும், அடையாளப்படுத்த முடியும், அவைகளை இலகுவாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கண்களுக்கு தெரியக்கூடிய, புறத்தில் தெரியக்கூடிய வெளிப்பொருட்களில் நம்மால் எது உள்பகுதி எது வெளிப்பகுதி என்பதை இலகுவாக இயல்பாக கண்டுகொள்ள முடிகின்றதோ, அடையாளம் தெரிய முடிகின்றதோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை குறித்து அவன் அல்லாஹ் திருமறையில் பேசுகின்றான். அலம் தரவ் அன்னல்லாஹ சஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மிடம் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். அலம் தரவ், நீங்கள் பார்த்ததுண்டா? அன்னல்லாஹ சஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகி உங்களுக்கு அல்லாஹ் இலகுவாக்கி தந்திருக்கின்றான். உங்களது கரங்களில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கின்றான். விமானம் பார்ப்பதற்கு அதிசயமானது, ஆனால் பயன்படுத்தக்கூடிய முறைகள் அல்லாஹ் எளிதாக்கி தந்திருக்கான். உலகத்தில் நாம் காணக்கூடிய எந்த ஒரு பொருளாகட்டும், வானம் பூமியுடைய அனைத்து பொருட்களையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கு தோதுவாக சஹர லக்கும், அல்லாஹ் அதனை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான் என்று சொல்லி வரக்கூடிய ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்றான்:
وَأَسْبَغَ عَلَيْكُمْ نِعَمَهُ ظَاهِرَةً وَبَاطِنًا. அல்லாஹ் அவனது நிஅமத்துகளை, அவனது அருட்கொடைகளை ظَاهِرَةً وَبَاطِنًا, வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் உங்கள் மீது அல்லாஹ் நிறைய கொட்டி இருக்கின்றான் என்று அல்லாஹ் பேசுகின்றான். நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ஒரு பாத்திரம், அதில் உள்பகுதி வெளிப்பகுதி தெரியும். நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனம் உள்பகுதி வெளிப்பகுதி தெரியும். நமது வீடு எது உள்பகுதி வெளிப்பகுதி தெரியும். அல்லாஹ் சொல்றான், நான் நிஅமத்தை உங்களுக்கு வெளிப்புறத்திலும் உள்புறத்திலும் நான் உங்கள் மீது வாசுபக கொட்டி இருக்கின்றேன், நிறைய கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹ். அது எப்படிங்க நியாமத்தை உள்ரங்கம் வெளிரங்கம் எப்படி பிரிக்கிறது? அது இமாம்கள் இலகுவாக சொல்லி தருவாங்க. வெளிரங்கமான நியாமத் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கும், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கும், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கும், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பதவி என்னும் அலங்காரமாக இருக்கும். இதெல்லாம் வெளியில இலகுவா தெரிஞ்சிடும். இது இவருக்கு உண்டான வீடு, இது இவருக்கு உண்டான காரு, இந்த பதவி இந்த பதவிக்கு இவர் தான் சொந்தக்காரு, அப்ப இலகுவா அடையாளப்படுத்திடுவாங்க. வெளிப்புறமான நியாமத் என்பது இவைகள். அந்தரங்கமான நியாமத், உள்ரங்கமான நியாமத் என்பது இமாம்கள் சொல்வாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது உடல் இருக்கின்றது அல்லவா, வெளியில் பார்ப்பதற்கு இவர் இப்ராஹிம், இவர் அப்துல் காதர், ஈஸி அடையாளப்படுத்துகிறோம். மனிதன் என்கின்ற சொல்லில் நாம் அடையாளப்படுத்தி விடுகின்றோம். ஆனால் மனிதன் இயங்குவதற்கு, மனிதன் உயிரோடு நடமாடுவதற்கு அவனுக்குள்ளாக எத்தனை உறுப்புகள் செயல்பட்டாக வேண்டும். ஒரு பொருளை அழகுபடுத்தி காட்ட பார்வை தேவை, பிறகு சொல்வதை கேட்டு பதில் கூற காதுகள் செவிகள் தேவை. ஏன் அவைகளை கடந்து நமது உடல் உறுப்புகள் இயங்குவதற்கு நமது வயிற்றுக்குள்ளாக, குடலுக்குள்ளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை உடல் கூறுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது இமாம்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்த வெளிரங்கமான நியாமத் என்பது வெளியில் தெரியக்கூடியது, இலகுவா அடையாளம் காண்பது. உள்ரங்க நியாமத் என்பது நமது உடல், நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, நாம் வெளியில் விடக்கூடிய காற்று, நாம் பார்க்கக்கூடிய பார்வை, நாம் உணவு உண்டு அதை செரிப்பதற்காக இயங்கக்கூடிய உடல் உறுப்புகள். இப்படி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய, நம்மை இயங்க வைக்கக்கூடிய உடல் உறுப்புகள், அவைகள் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிஅமஹு லாஹிரத்தன் வ பாத்தினா. நாம் உங்கள் மீது வெளிப்புறத்திலிருந்தும் அந்தரங்கமாகவும் நாம் உங்களுக்கு நியாமத்துகளை அதிகமாக வழங்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அது இவைகள் தான் என்பதாக இமாம்கள் சொல்லித் தருவாங்க. அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றொரு விஷயத்தை குறித்து அல்லாஹ் பேசித் தருவான். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிஅமத்தை உள்புறம் வெளிப்புறம் என்று அல்லாஹ் பிரித்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான்தாரிகளாகிய நாம் நமது ஈமானை பாதுகாப்பதற்கு, நமது ஈமானை பாதுகாக்க நம் முதல் தேவை பாவத்திலிருந்து ஒதுங்கி இருக்கணும். அல்லாஹ் திருமறை நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வதரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா. அல்லாஹ்வுடைய தெளிவான வார்த்தை வதரு, நீங்கள் விட்டு விடுங்கள், நீங்கள் விலகி விடுங்கள். எதை விட்டு விட வேண்டும்? லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, பாவத்தினுடைய அந்தரங்கத்தையும் பாவத்தினுடைய வெளிரங்கத்தையும் நீங்கள் விட்டு விடுங்கள். பொதுவா பாவம் நமக்கு தெரியும், பாவம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வின் தெளிவான வார்த்தை, அல்லாஹ் மறைமுகமாக எல்லாம் சொல்லவில்லை, அல்லாஹ் தெளிவா சொல்றான் ஈமான்தாரிகளை பார்த்து, ஈமான்தாரிகளே நீங்கள் பாவத்தில் அந்தரங்கத்தையும் விட்டு விடுங்கள், வெளிரங்கத்தில் தெரியக்கூடிய பாவத்தை விட்டுடுங்க. அது நீங்க அந்தரங்க பாவம் வெளிரங்க பாவம். இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம்கள் நிறைய கருத்துக்கள், நிறைய விளக்கங்கள். வெளிரங்கத்தில் தெரியக்கூடிய பாவம் இஸ்முல் லாஹிர், இமாம்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யறான், அது வெளிரங்கமான பாவம். ஒரு மனிதன் மது அருந்துகின்றான், வெளிரங்கமான பாவம்.
ஒரு மனிதன் ஹராமான பொருளை உண்ணுகின்றான், வெளிரங்கமான பாவம். இவைகள் எல்லாம் வெளிரங்கமான பாவங்கள். அடுத்து இமாம்கள் சொல்லுவாங்க, அந்தரங்கமான உள்ரங்கமான பாவம், மறைவான பாவம். அது என்னது? அல்லாஹ் அக்பர். இமாம்கள் பட்டியலிடுகின்றார்கள், பேசினால் இந்த ஒரு ஜுமா அல்ல, பேசினால் இந்த ஒரு ஜுமா அல்ல, ஒரு நாள் முழுக்க பேசினாலும் அதில் விளக்கங்கள் குறையாது, அவ்வளவு தூரங்கள். மறைவான பாவம். அது என்ன பாவம்? முதல்ல சொல்றாங்க ஹசத், பிறரின் மீது நாம் கொள்ளக்கூடிய, நமக்கு வரக்கூடிய, ஏற்படக்கூடிய பொறாமை. கில், பிறரை நாம் செய்யக்கூடிய, ஏமாற்றக்கூடிய மோசடிகள். கிதுப், பொய். சூஉல், பிறரை குறித்துண்டான தவறான எண்ணங்கள். தஜல்லுஸ், பிறரை குறித்துண்டான பாவங்களை துருவி துருவி ஆராய்கிறது. இஹ்திகாரு துனூப், பாவங்களை ரொம்ப இலகுவாக கடந்து போறது. அல் உஜுப், தன்னையே பெரிய மனிதனாக தற்பெருமை கொள்வது. இப்படி மறைமுகமான பாவம் என்பதாக நிறைய பாவங்களை இமாம்கள் பட்டியலிடுறாங்க. அல்லாஹ் தஆலா பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், திருமறையில் நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான். திருமறையில் சில இடங்களில் அல்லாஹ் பாவங்களை தவிர்த்து கொள்ள அல்லாஹ் வெளிப்படையா சொல்றான். அப்படி சொன்ன ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் அல்லாஹ் லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, பாவத்தினுடைய வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும், ரகசிய பாவத்தையும் வெளிப்படையான பாவத்தையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். பாவத்தை விட்டு நீங்க சொல்லியிருக்கலாம்ல, அதில் வெளிப்படையான பாவம், மறைமுகமான பாவம். இமாம்கள் இங்கு நமக்கு சொல்ல வருவது, பொதுவாக சமூகத்தை பொறுத்தவரை அது ஈமான் கொண்டவரோ ஈமான் கொள்ளாதவரோ, வெளிப்படையான பாவங்களை பாவங்கள் என்று ஒப்புக்கொள்கின்றோம். வெளிப்படையான பாவத்தை பாவம் என்று ஒப்புக்கொள்கின்றோம். ஆனால் மேல் சொன்ன மறைமுக பாவங்கள் இருக்கின்றது அல்லவா, அதை ஈமான்தாரிகளை பாவங்களாக விளங்கிக் கொள்வதில்லை. அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையா சொல்றான், வெளிப்படையில் தெரியக்கூடிய பாவத்தை விட நாம் மறைமுகமாக செய்கின்றோம் அல்லவா, இந்த பாவம் அதிக ஆபத்து. வெளிப்படையான பாவத்தை விட மறைமுகமான பாவம் ஈமானுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. காரணம், வெளிப்படை தவறு செய்பவன் ஒன்று இஸ்லாமிய நாடாக இருந்தால் மார்க்கத்தின் பெயரால் தண்டனை கொடுக்கப்படலாம், அல்லது ஒருவேளை இஸ்லாமிய நாடாக அல்ல, ஜனநாயக நாடு போன நாடாக இருந்தால் அவன் திருந்தி தௌபா செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த மறைமுக பாவம் இருக்கின்றது, பிறரை குறித்து நாம் அவதூறு பேசி இருப்பது, பிறரை குறித்து நாம் தவறாக எண்ணி இருப்பது, பிறர் மீது நாம் பொய்களை சொல்லி இருப்பது, இதெல்லாம் நாம மன்னிச்சா மட்டும், நாம தௌபா கேட்டா மட்டும் போதாது, அவர்கிட்டையும் கேட்கணும். எனவே வெளிப்படையான பாவத்தை விட மறைமுகமான பாவம் ஈமானுக்கு அதிகமான சேதாரத்தை, ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக அல்லாஹ் எச்சரிக்கிறான், பாவத்தில் வெளிப்படையான பாவங்களையும் சரி மறைமுகமான பாவத்தையும் முழுவதுமாக விட்டு விடுங்கள். காரணம், வெளிப்படையான பாவத்தை விட மறைமுகமான பாவம் ஈமானுக்கு அதிகமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை உணர்த்தத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் இப்படிப்பட்ட தெளிவான வாக்கியத்தை அல்லாஹ் கூறி தருகின்றான் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. இன்னைக்கு மறைமுகமான பாவம் நிறைய பாவங்கள் இருக்குது. அதுல குறிப்பாக சமுதாயத்தில் இன்னைக்கு என்ன தெரியுமா, அல்லாஹ் திருமறையில் வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான், وَتَحْسَبُونَهُ هَيِّنًا وَهُوَ عِندَ اللَّهِ عَظِيمٌ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மக்கள் இன்னைக்கு பாவங்கள் செய்யறாங்க. எப்படிங்க? ரொம்ப இலகுவா செஞ்சாங்க, பாவத்தை ரொம்ப இலகுவா கருதி செஞ்சிடறாங்க. ஆனால் அவர்கள் எதனை இலகுவாக கருதுகின்றார்களோ அல்லாஹ் சொல்றான், وَهُوَ عِندَ اللَّهِ عَظِيمٌ, அது அல்லாஹ்விடத்தில் மிக மிக கடுமையானது. பொய் பேசுவது, ஈமான்தாரிங்க யாரும் பாவம் அதை பார்க்கறது இல்லை. புறம் பேசுதல்,
பிறரை குறித்துண்டான தவறான எண்ணங்கள், வதந்திகள் இன்னைக்கு சமுதாயத்தை பெருசா பார்க்கிறது இல்லை. அல்லாஹ் தான் சொல்றான், வதஹஸபூனஹு ஹய்யினா, அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை அவங்க ரொம்ப லேசா கருதுறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், வஹுவ இன்தல்லாஹி அஸீம், அவர் நினைப்பதை போன்றது லேசான பாவமனா இல்லை, என்கிட்ட ரொம்ப கடுமையானதுங்கிறான் அல்லாஹ். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், நபிகள் பெருமானாருடைய காலகட்டம் நாம் எல்லாம் அதிகமாக வாசித்திருக்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது தோழர்கள் நிறைந்திருந்த ஒரு அவையில் முன் நடந்த, குறிப்பாக பனூ இஸ்ராயீல் சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றாங்க. ஒரு தாய் தனது குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கின்றாள். அப்படி பாலூட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தாயிற்கு முன்பாக, அந்த தாயினுடைய வீட்டிற்கு முன்பாக ஒரு அரசன் தனது படைப்பட்டாளத்தோடு கடந்து செல்கின்றான். அதை பார்த்த உடனே அந்த தாய்க்கு ஒரு ஆசை. கேட்டாங்க, அல்லாஹும்ம ஜஅல் இப்னி மிஸ்லா, இறைவா இந்த அரசன் எப்படி கம்பீரமாக ஊரெல்லாம் மிக வியந்து பார்க்கக்கூடிய ரீதியில் தனது படைப்பட்டாளங்களோடு ஊர்வலம் வருகின்றானே, இன்ஷா அல்லாஹ் பிற்காலத்தில் என் மகனும் இரப்பே இவரை போன்ற கண்ணியமானவனாக வலம் பெற வேண்டும், அல்லாஹும்ம ஜஅல் இப்னி மிஸ்லஹு என்று துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ் என் குழந்தையையும் இந்த அரசனை போன்று கண்ணியமானவனாக, ஊர் மக்களால் மதிக்கப்படுவனாக மாற்றிவிடு என்று கேட்டார்கள். சொன்ன நபிகள் பெருமானார் வரலாறு தொடர்றாங்க. பால் குடித்துக் கொண்டிருந்த அந்த குழந்தை தாயின் மார்பகத்திலிருந்து வாயை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை இப்படி சொன்னதாம், அல்லாஹும்ம லா தஜஅல் மிஸ்லா, இறைவா என்னை நீ அவனை போன்று ஆக்கிவிடாதே. அந்த குழந்தை பேசுகின்றது, பால் குடி குழந்தை. ரப்பே அல்லாஹும்ம லா தஜஅல் மிஸ்லி ஹாதா, அவரை போன்று ரப்பே என்னை ஆக்கிவிடாது. மீண்டும் அந்த குழந்தை பால் குடிக்க துவங்குகின்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு அடிமை பெண் அவள் திருடி விட்டால், விபச்சாரம் புரிந்து விட்டால் என்ற குற்றத்திற்காக ஊர் மக்கள் முன்னிலையில் தண்டனை கொடுக்கப்படுகின்றாள். தண்டனை கொடுப்பதற்காக இழுத்துச் செல்லப்படுகின்றாள். இதை பார்த்த அந்த தாய் இப்போது கேட்டாங்க, அல்லாஹும்ம லா தஜஅல் இப்னி மிஸ்லஹா, இறைவா என் குழந்தையை இது போன்ற ஒரு பாவத்தை செய்தவனாக நீ என் குழந்தையை ஆக்கிவிடாதே. மீண்டும் அந்த குழந்தை தாயின் மார்பகத்திலிருந்து வாயை எடுத்துக்கொண்டு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லித் தருவாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குழந்தை எப்படி வாயை வைத்தது, வாயை எடுத்தது சமிக்ஞையோடு ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினார்கள். அதை பார்ப்பதே போன்று இருக்கின்றது. என் கண் முன்னால அந்த நிகழ்ச்சி இப்போது நடந்த மாதிரி இருக்குது. கண்ணி அன்குருஹாதா சொல்றாங்க. இப்பொழுது அந்த குழந்தை தாயின் மார்பகத்திலிருந்து வாயை எடுத்துக்கொண்டு சொன்னது, இறைவா அந்த பெண்மணியை போன்று என்னை ஆக்கிவிடு, ரப்பே அந்த பெண்மணியை போன்ற என்னை ஆக்கிவிடு. அந்த தாய் குழந்தையில கேட்கிறாங்க, ஏமா நீ இனிமே கொடுத்த, நீ ஏமா இப்படி சொல்ற, அரசரை பார்த்து அப்படி ஆகுன்னு சொன்ன வேணாங்கிற, ஒரு அடிமை பெண் பாவம் இழைத்தவள் இப்படி வேண்டாம் என்றால் இப்படித்தான் வேண்டும் என்கின்றாய், இனிமே குறித்த ஏமா இப்படி சொல்ற தாய் கேட்கிறாங்க. அந்த குழந்தையை சொல்லியதாம், அர்-ராக்கிபு படைப்பட்டாளத்தோடு ஒரு அரசன் ஊர்வலம் வந்தானே, அவன் உலகத்திற்கு பார்ப்பதற்கு, வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு கண்ணியமானவனாக தெரியலாம். ஆனால் ஜபாரும் மின் ஜபாபிரா, கொடுமைக்கார அரசர்கள் ஒரு அரசன் அவன். எனவே அப்படிப்பட்ட அரசனாக நான் வாழ்வதற்கு விரும்பவில்லை. அதுபோன்று எந்த அடிமை பெண்ணின் மீது குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனைக்காக அழைத்து செல்லப்படுகின்றாலோ உண்மையிலேயே அந்த பெண்மணி திருடவும் இல்லை, விபச்சாரமும் புரியவில்லை. எனவே அந்த பெண்மணி நல்லவள், பத்தினித்தனமானவள். எனவே நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், இறைவா அவளை போன்ற என்னை ஆக்கி. இந்த ஹதீஸ்
புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸின் பின்னணியில் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? பொதுவாக நம்மை பொறுத்தவரை அது யாராக இருக்கலாம், மூமினோ மாற்றாரோ யாராக இருக்கலாம், நம்மை பொறுத்தவரை ஒரு மனிதனை வெளிப்புற தோற்றத்தை வைத்து மிக இலகுவா அடையாளம் சொல்லிடுவோம். அவன்லாம் அப்படி இல்லைங்க, அவர்லாம் அப்படி கிடையாதுங்க, ரொம்ப இலகுவா பிரிச்சிருவோம். அது சரியா தவறா தெரியாது. அந்த பார்வை தவறு என்கின்றது மார்க்கம். ஒரு மனிதனை வெளிப்புறத்தை வைத்து அடையாளம் கூறுவது, தனிமைப்படுத்துவது தவறு. பேசாத பால்குடி குழந்தை, பேசாத அந்த குழந்தை அல்லாஹ் பேச வைக்கின்றான். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் பல மனிதர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. அந்த தாய் எப்படி நினைச்சாலோ அது போலதான் பல பேருடைய பார்வை. அந்த பார்வை தவறுங்கிறது இஸ்லாம். ஒரு மனிதரை வெளிப்புற பார்வை வைத்துக் கொண்டு, ஒரு நேர பார்வை வைத்துக் கொண்டு அவன் இப்படித்தான், அவன் இதைதான் செய்திருக்கின்றான் என்று அடையாளப்படுத்துவது தவறு என்கின்றது மார்க்கம். இன்னைக்கு அது நம்ம யாராவது பாவமா நினைக்கிறோமா? இன்னைக்கு நம்மள யாராவது அதை பாவமா நினைக்கிறோமா? ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். அவன் பேச்சுனா இருக்கு, ஒரு பேச்சை எடுத்துக்காதீங்க, அவன்லாம் ஒரு மனுஷனா? அவனை பற்றி முழுவதுமாக தெரியாமல், அல்லது அந்த இடத்தில் என்ன நடந்திருக்கும் என்று ஒன்றுமே தெரியாமல், எடுத்த எடுப்பிலேயே பார்த்த பார்வையிலேயே ஒரு மனிதனை குறித்துண்டான விமர்சனம் மார்க்கம் சொல்கின்றது, அது தவறு. அல்லாஹ் இதைத்தான் சொல்கின்றான், வெளிரங்கமான பாவத்தை விட மறைமுகமான பாவம் இது அவரை குறித்து நாம் கருதக்கூடிய பாவம். அது அந்த பாவம் ஈமானுக்கு அழகல்ல, அது ஈமானை அழித்துவிடும். இஸ்லாம் எச்சரிக்கின்றது. இன்னும் எத்தனையோ மறைமுகமான பாவங்கள் என்பதாக. ஒரு மனிதன் தன்னை உயர்வானவனாக கருதிக் கொள்வது மார்க்கம் தடுக்கின்றது, மார்க்கம் எச்சரிக்கின்றது. அதுவும் ஈமானுக்கு ஆபத்து. இந்த அளவுக்குன்னு சொன்னா வரலாறுல இப்படி எழுதுறாங்க, ஷைத்தானுடைய தலைவன் இப்லீஸ், ஷைத்தானின் தலைவன் இப்லீஸ், அவன் தன் சஹாத்திட சொல்லுவானா டெய்லி, இதா லஃபர்த மின் இப்னி ஆதம் பிஸலாசின் லா உத்தாலிபுஹு பிகைரிஹா. ஆதமுடைய மகன்கிட்ட 3 காரியங்கள்ல அவன் சந்தோஷப்பட பார்த்தேன்னு சொன்னா அவனை அப்படியே விட்டு 4வது அவன்கிட்ட எதையும் தேடாத, போதும், அவன் வழிகட்டுருவான். 3 காரியங்களில் ஆதமுடைய மனிதன் சந்தோஷப்படுவதை நீ பார்த்தால் நீ அவன் அப்படி விட்டுரு, 4வது ஒரு பாவத்தை நீ அவனை செய்ய வைக்காத, அது போதும். முதல் பாவம் இதா அஜப பினஃப்ஸி, இதா அஜப பினஃப்ஸி. ஒரு மனிதன் தன்னை தானே, நான் இந்த அமல்லாம் செய்யறேன், என்கிட்ட இந்த அமல்லாம் இருக்குது, அவன் குடிகாரன், நான் அப்படி இல்லை, அவன் தொழுக மாட்டான், நான் தொழுகிறேன் என்பதாக தன்னை நினைத்து, தன் அமல்களை நினைத்து, இது ஆஜப பினஃப்ஸிஹி. ஒரு மனிதன் தன்னை கொண்டே, தன் காரியங்களை கொண்டே பெருமைப்படுகின்றானா, ஷைத்தான் சொல்றான் அவன் அப்படி விட்டுது, அவன் அழிஞ்சிருவான், பிரச்சனை இல்லை. ஷைத்தான் தனது படைகள் 2வதாக சொல்வானாம், வஸ்தக்ஸர அமலு வ நஸிய துனூபா. 2வது காரணி, ஒரு மனிதன்கிட்ட அமல் இருக்குது, நிறைய அமல் இருக்குது. ஒரு மனிதன்கிட்ட நிறைய அமல் இருக்குது, ஆனால் அதே வேளையில் அமல் செய்யறான், ஆனா அவன் நசிய துனூபா, அவன் கடந்த காலங்கள் செய்த அந்த பாவத்தை மறந்துடுறான். அமல் செய்யறான், தொழுகிறான், நோன்பு இருக்கிறான், இன்னும் நஃபில் வணக்க செய்யணுமோ சதகா இல்லாம செய்யறான். இஸ்தக்ஸர அமல், அவனுடைய அமல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, ஆனால் அவன் நசிய துனூபஹு, அவன் கடந்த காலங்களில் செய்த பாவத்தை மறந்துட்டான். தன்னை பெரிய புத்தனை போன்று அதிமீது அவையாக காட்டிக்கிறான். ஷைத்தான் சொல்லுவானா, இவனை கண்டுக்காது, டோன்ட் கேர், அவனா கெட்டு அவனே அழிஞ்சிருவான், பிரச்சனை இல்லை. நவீனா வரலாறுகள் விஷயத்தை எழுதுவாங்க. நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்னவர்கள் ஒரு முறை அவங்களுக்கு தோன்றுது, நமக்கு தெரியும் வரலாறுகளில்
மிக நீண்ட மிக அதிகமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரங்க, மிக அதிகமான ஆட்சி அதிகாரத்தை கொண்டு உலகத்தில் வாழ்ந்தவங்க தந்தையும் மகனும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்களுக்கு ஆட்சி செய்யத்தான் நேரம் இருந்துச்சு, இபாதத்துக்கு அது நேரம் இல்லை. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சு, நாங்கள் ஆட்சியிலேயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோமே, அல்லாஹ்வுக்கு அந்த அளவுக்கு இபாதத் செஞ்ச மாதிரி தெரியல. எனவே ஒரு வருட காலங்கள் நாம் எந்த ஆட்சி அதிகாரத்தை எந்த கவனம் செலுத்த வேண்டாம், மாறாக தனியாக கீழ் ஒரு பாலைவனத்துக்கு சென்று ஒரு வருடம் முழுக்க இபாதத்திலே இருப்போம் என்று நினைத்து ஊரை விட்டு ஒதுங்கி தனியாக போயிட்டாங்க, இபாதத்தில் இருக்கிறாங்க. ஒரு வருடம் நிறைவானது, ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு. முடிந்ததற்கு பிறகு ரப்பிட்ட கேட்கிறாங்க, யா ரப்பி கத் இன்ஹனா வஹரி, ரப்பே நான் உன்னை வணங்கி எனது முதுகை வளைந்து விட்டது. வகல்லத் ஐனாய, என் கண்கள் எல்லாம் சோர்ந்து விட்டது. வனஃபதத் துமூ, உன்னிடத்தில் அழுது என் கண்ணீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. ஃபலா அதிரி இலா மாதா யஸீரு அம்ரி, ரப்பே என் மதிப்பு உன்னிடத்தில் எவ்வளவு தூரங்கள் உயர்ந்திருக்கின்றது என்பதை நான் அறிய விரும்புகின்றேன். ஒரு வருஷம் முழுக்க வேற எந்த வேலையும் இல்லை, உன்னை வணங்குறது, இஸ்திக்பார் செய்யறது, தௌபா செய்யறது, இது மட்டும்தான் வேலையா இருந்த யாவுதான். எனவே என் வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்குதா, உன்னிடத்தில் என் அந்தஸ்து ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்குமா, இந்த அமல்னால் மாறி இருக்குமா என்று நான் அறிய விரும்புகின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெரியும், உயிரினங்களில் பேசக்கூடிய ஒரு அபரிதமான ஆற்றல் அல்லாஹ் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்துடணும். அப்போ அல்லாஹ் தஆலா நேரடியாக சொல்லல, ஒரு தவளை அனுப்பி வைக்கிறான். அந்த தவளை வருகின்றது, வந்து தவளை சொல்கின்றது, யா நபி அல்லாஹ் அத்தமன்ன அலா ரப்பிக ஃபி இபாதத்தி சனத்தின், ஒரு வருடத்தின் இபாதத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியாமத்துக்கு நீங்க உபகாரம் செஞ்சிட்டான்னு தெரிய விரும்புறீங்க, அப்படித்தானே என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொன்னது சொல்லிச்சான், வல்லதி பஅஸக பில் ஹக் நபியா, உங்களை உண்மையான நபியாக அனுப்பிய அந்த இறை மீது ஆணையாக, அத்தா அலா லஹரி பர்தியத்தின் முன்பு சலாசீன சனா, 30 வருடங்களாக நான் என் முதுகின் மீது தான் இருக்கின்றேன். அவுசித்தின் அல்லது 60 வருடங்களாக உஸப்பிஹு வ உஹம்மிதுஹு, என் வாழ்க்கை முழுக்க இறைவனை துதிப்பதையும் அவனை புகழ்வதையும் மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிற. வஇன்ன ஃபராயிதி துராது மின் மகாஃபத்தி ரப்பி, இறைவனை பயப்படுவதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை, இது மட்டும்தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு வருஷம் செஞ்ச இபாதத்தை நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு பார்க்குறீங்க, அல்லாஹ் சொன்னா 60 வருஷமா நான் இதே நிலைமை தான் இருக்கிறேன், அப்போ ஏன் நிலைமை கூடி இருக்குமா, நீங்க யோசிக்காங்க என்று சொன்ன பொழுது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள், வரலாறு எழுதுறாங்க. ஆக ஒரு மனிதன் எப்பொழுது தன் அமல்களை கொண்டு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கின்றானோ, என்னிடத்தில் இந்த அமல்கள் எல்லாம் உண்டு என்று பெருமைப்பட்டுக் கொள்கின்றானோ, அதே போன்று அமல்கள் செய்யாதவரை குறை காணுகின்றானோ, அவர் அதை செய்கிறார் இதை செய்கிறார் குறைகளை காணுகின்றானோ, இது போக 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 தன்னை பரிசுத்தவனாக காட்டிக் கொள்வதற்கு, நானா பியூருங்க, நானா ரொம்ப உத்தமங்க, நான் அதெல்லாம் செய்யறது இல்லைங்க என்கின்ற ஒரு நிலைமைக்கு மனிதனை கொண்டு போயிடும். எனவே மார்க்கம் சொல்கின்றது, மறைமுகமான பாவங்களில் பிறர்களை குறித்துண்டான தவறான எண்ணங்களும் அல்லது தன்னை உத்தமனாக காட்டிக் கொள்வதும் பாவங்களில் மிக மிக ஆபத்தை தரக்கூடிய பாவங்கள். அது இறுதியில் ஈமானையே அழித்துவிடக்கூடிய மோசமான பாவங்கள். எனவேதான் அல்லாஹ் எச்சரிக்கின்றான், வதரு ஸாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, பாவத்தில் வெளிரங்கங்கள் மட்டுமல்ல அந்தரங்கமான மறைமுகமான பாவத்தையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹின் உத்தரவு. இன்றைய உலகை பொறுத்தவரை குடிகாரர்களை அசிங்கமாக அல்லது மிக மிக மட்டமான பாவங்கள் செய்பவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய மனித சமுதாயம், ஏன் இஸ்லாமிய சமுதாயம், பொய் பேசு போனையோ புறம் பேசு போனையோ பிறர்களை கோல் சொல்லி திரிவதையோ இன்னைக்கு யாரும் பாவமா பார்க்கிறது இல்லை. இஸ்லாம் அவைகளையும் மிகப்பெரிய பாவமாக கருதுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் நமது வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்ட நல்ல முஸ்லிம்களாக வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.